شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. இனிப்பானது, ரொம்ப பசுமையானது. அதுல அல்லாஹ் உங்களை பிரதிமான விஷயம் எல் நீனோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல்லா ஊடகங்களும் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கிற சூழலியல் அறிஞர்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற என்கிற பெயரால் எல்லாரும் நகரத்துல வந்து குவிஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கப்படுகிறது, சாலை வசதி குவிகிறது, குப்பைகள் அகற்றப்படுவது அங்கே மக்களுக்கு மத்திய வீச செய்திருப்பதில் மேகங்களை இறைவா, இதெல்லாம் நீ வீணுக்க வேண்டி படைக்கல, அற்புதமா படைச்சிருக்க மனிதர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இருக்குது. மனித சமூகமும் இதை உங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் மாத்திரமல்ல, நமது والإسلام دين ومحمدا رسول الله ويقين أدنو إليه ساجدا بجبين اقبل صلاتي وللصلاة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. சிறப்பான ஒரு தலைப்பில் ஒரு சிறப்பான ஒரு கருத்தரங்கை வாதத்தை இஸ்லாமிய என்கிற இந்த அமைப்பு இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறது. அதற்காக அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை, பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான இந்த நிகழ்வில் மேடையில் அமர்ந்திருக்கிற வாதத்தை இஸ்லாமிய இந்துடைய தலைவர் அருமை சகோதரர் முகமது புகாரி அவர்களே, மௌலவி சமீமுல் இஸ்லாம் அவர்களே, வாதத்தை இஸ்லாமிய இந்துடைய தேசிய தலைவர் மௌலானா ஜியாவுதீன் சித்திகி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற அறிஞர்கள் மக்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான சகோதரர்களே, அரசல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்கிற அந்த கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த நபிகளாரின் புரட்சி தூது என்கிற தலைப்பில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த கருத்தரங்கில் ஒரு 4 சமூக தீமைகளை முக்கியமாக கொண்டு, கருப்பொருளாக கொண்டு இந்த கருத்தரங்கை, இந்த பரப்புரையை அவர்கள் வடிவமைத்தார். இந்த 4மே மிக முக்கியமாக இன்றைக்கு நாடு முழுவதும், உலகம் முழுவதும் ஒரு பேரபாயமாக, சமூக சீர்கேடாக வளர்ந்து கொண்டிருக்கிற, அபாயமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற 4 சீர்கேடு. எனவே இந்த சீர்கேடுகளுக்கான தீர்வை அது இஸ்லாம் தான் தர முடியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்வுதான் தர முடியும். கதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா அலன் நாஸி வயகூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. நாம இந்த உலக மக்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக. அந்த அடிப்படையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த நபிமார்களுடைய பிரதான பணி அல்லாஹ்வின் பக்க மக்களை அழைப்பதோடு மாத்திரமல்ல, அந்தந்த காலகட்டத்தில் இருந்த சமூக சீர்கேடுகளுக்கு எதிராக அவர்கள் களப்பணியார்கள். அதான் வரலாறு. அதற்குள்ள போவதற்கு நேரம் இல்லை, சுருக்கமான நேரம். ஒவ்வொரு நபிமார்களுடைய காலகட்டத்திலும் எது மிக முக்கியமான சமூக சீர்கேடாக இருந்ததோ அதற்கு எதிரான அந்த போராட்ட களமாகவும் தான் அவர்களுடைய தூதுத்துவ பணி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் எனக்கு முன்னால் பேசியவர்கள் மிக முக்கியமான அந்த தலைப்புகளில் தங்களுடைய உரையை அமைத்துக் கொண்டாலும், அவங்க சுற்றுச்சூழலை பற்றி சில செய்திகளை சொல்லி சுருக்கமான இந்த நேரத்தில் எனது உரையினை நான் முடித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உலகமே எதிர்கொண்டிருக்கிற மிகப்பெரிய அபாயம் என்பது போர்க்களம் அல்ல. போர்க்களத்தை விட மோசமானது ஈரான் அமெரிக்காவுடைய போரை விட இன்றைக்கு இருக்கிற மிக மோசமான பேரபாயம் சுற்றுச்சூழலுடைய பேரபாயம்.
நான் சொல்லல, யூகேனுடைய ஒரு யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியர் தன்னுடைய ஆய்வறிக்கையில் அவர் சுட்டி காட்டுகிறார். 2வது உலகப் போரில் உலகம் சந்தித்த பேரபாயத்தை விட அதிகமான பேரபாயத்தை இன்றைக்கு உலகம் காலநிலை மாற்றத்தால் சந்திக்கிறது, சுற்றுச்சூழல் மாற்றத்தால் சந்திக்கவிருக்கிறது என்கிற செய்தி அவர் சொல்லிவிட்டு, 3வது ஒரு உலகப் போர் நடக்கும் என்றால் அதனால் ஏற்படுகிற பேரபாயத்தை விட இந்த சுற்றுச்சூழலினால் ஏற்படுகிற பேரபாயம் மிகப்பெரியது என்று அவர் பல்வேறு ஆய்வு தரவுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த கருத்தை இவர் தெரிவித்தார். அருமையான சகோதரர்களே, இந்த சுற்றுச்சூழல் என்பது இன்றைக்கு மனிதன் நம்முடைய கரங்களினால் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஒரு பேரபாயம். இது இறைவன் ஏற்படுத்தியதல்ல, அல்லது உலகத்துல தானாக நிகழக்கூடிய ஒன்றல்ல. நாம் நமது கரங்களால் நாம் செய்கிற அந்த தீமைகள், நாம் செய்கிற மாசுகள், நாம் செய்கிற அழிச்சாட்டியங்கள், மனித சமூகத்தினுடைய கரங்கள் தான் இந்த சூழலுக்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சுட்டி காட்டுகிறது என்று சொல்லுவாங்க, லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதியன் நாஸ். கடலிலும் இந்த பூமியிலும் ஏற்படுகிற இந்த ஃபஸாதுகள், குழப்பங்கள், இது மனிதர்களுடைய கரங்களால் செய்கிற, மனிதனுடைய கரங்கள் ஏற்படுத்தி கொண்ட பேரபாயங்கள், பசாதுகள், குழப்பங்கள் என்பது குர்ஆனுடைய வசனம் நமக்கு சுட்டிக்காட்டு. உலகத்தை எல்லாம் அற்புதமா படைச்சிருக்கிறான். இந்த மனித சமூகம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் நிம்மதியாக வாழ்வதற்கு, சுபிட்சமாக வாழ்வதற்கு, அமைதியாக வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதை நாசமாக்குறது யாருன்னா மனிதன். நாம் செய்கிற அந்த பசாதுகள், நாம் செய்கிற குழப்பங்கள், இது மனித சமூகம் தன்னுடைய கரங்களால் தேடிக்கொண்ட அழிவுகளை தான் இந்த உலகம் இன்றைக்கு சந்தித்து. நாம் செய்கிற அழிவுகளால உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் இதை அனுபவித்துக் கொண்டு, பறவைகளும் ஊர்வன நடப்பன அனைத்து ஜீவராசிகளும் இதனால் மிகப்பெரிய குழப்பங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுக்கு எதிராக அரசுகள், தொண்டு நிறுவனங்கள் எல்லாரும் இன்னைக்கு தங்களுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு கருப்பொருளாக சுற்றுச்சூழலை வைத்து களமாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பொறுப்பு இந்த உம்மத்துக்கு இருக்கு, முஸ்லிம் சமுதாயத்துக்கு இருக்கு. சுற்றுச்சூழலை கெடுவதற்கு எதிரான, மாசாகுவதற்கு எதிரான இந்த களத்தில் முஸ்லிம்கள் மிக 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 குறைவாக இருக்கு. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அஜெண்டால இது இல்லை. எனக்கு தெரிந்து நான் பார்த்த வரையில் வஹதத் இஸ்லாமி ஹிந்து தான் முதன்முறையாக ஒரு முஸ்லீம் அமைப்பு இந்த தலைப்பை முன்னெடுத்து இதை ஒரு அபாயமாக முன்னிறுத்தி இந்த பரப்புரையை மேற்கொள்கிறது என்கிற வகையில் உண்மையிலேயே இது ஒரு பாராட்ட தகுந்த செய்தி. சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அமைப்புகளும் நாம் கையில் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக நான் பார்த்தேன். இது ஒரு மிகப்பெரிய அழைப்பு பணியாகவும் மாறும். பொது சமூகத்தில் இந்த உம்மத்தை பற்றி, இந்த தூதுத்துவ செய்தியை பற்றி, நம்முடைய குர்ஆன் சொல்லுகிற இந்த கருத்துக்களை பற்றி மிக எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த ஹதீஸ்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்னைக்கு இந்தியாவில் நாம் வாழுகிற சூழலில் நாம இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை நேரடியாக சொல்வதற்கான வாய்ப்புகள், அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அருகிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இது போன்ற சமூக தீமைகளை இஸ்லாம் எப்படி தடுக்கிறது, ஏன் தடுக்கிறது என்கிற செய்திகளை மிகச்சரியாக நாம் கொண்டு சென்றால் அது ஒரு மிகப்பெரிய தாவாவாக மாறும், அது ஒரு மிகப்பெரிய அழைப்பு பணியாக மாறும். அதை நாம் நம்முடைய தூது செய்தியை, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த செய்தியை கொண்டு சென்றதாக மாறும். எனவே ஒவ்வொரு இளைஞர்களும் இது நாம் வாழுகிற இந்த பூமியை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த கடமை, அந்த அமானத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பையும் தாண்டி நாம் வாழுகிற இந்த பூமியை, இந்த காற்றை, இங்கே இருக்கிற சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது பொறுப்பு என்கிற உணர்வை நாம் ஒவ்வொருவர்களும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன துன்யா ஹுல்பத்துன் ஹலரத்துன் வைனல்லாஹ முஸ்தக்லிபத்துன் ஃபீஹா. இந்த பூமி ரொம்ப ஸ்வீட்டானது, ரொம்ப இனிப்பானது, ரொம்ப பசுமையானது. அதுல அல்லாஹ் உங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கு, அதுல அல்லாஹ் வாழ செய்திருக்கிறவங்க.
இந்த உலகம் என்பது, இந்த பூமி என்பது கஷ்டமானதல்ல, வாழ தகுதியற்றதல்ல. இது ரொம்ப இனிப்பான ஒரு பூமி, ரொம்ப பசுமையான ஒரு பூமியை உங்களுடைய கருத்துல எல்லாம் தந்திருக்கிறான். உங்களை வாழ செய்திருக்கிறான். இதுல உங்களை ஹலீஃபாவாக்கி இருக்கிறான். இதுல உங்களை பிரதிநிதியாக இறைவன் மாற்றி இருக்கிறான், வாழ செய்திருக்கிறான். நீங்க என்ன செய்யறீங்கிறத அல்லாஹ் பார்த்து. அருமையான சகோதரர்களே, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த அழகான பூமியை இப்ப அசிங்கப்படுத்தி இருக்கிறது யார்? வாழ தகுதியற்றதாக மாற்றி இருப்பது யார்? இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற சூழ்நிலையில் அறிஞர்கள் பேசுகிற மிக முக்கியமான விஷயம் எல் நீனோ. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எல்லா ஊடகங்களின் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. எல் நீனோ என்கிற ஒரு பேரபாயம் பசிபிக் பெருங்கடல்ல பூமத்திய ரேகையினுடைய அந்த மத்திய பகுதியில் இருக்கிற அந்த வெப்பத்தினுடைய அளவை மதிப்பிட்டு எல் நீனோ என்கிற லானினோ என்கிற இந்த இரண்டையும் அவர்கள் வகைப்படுத்துகிறார். எல் நீனோ என்கிற இதில் சாதாரண எல் நீனோ, ஸ்டாண்டர்ட் எல் நீனோ, சூப்பர் எல் நீனோ என்று 3 வகையாக வகை பிரிக்கிற இந்த எல் நீனோவில் 2026ஆம் ஆண்டு இது ஒரு சூப்பர் எல் நீனோ உன்னுடைய ஆண்டாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கிற சூழ்நிலையில் அறிஞர்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நாடுகளும் இதனால் இந்த மனித சமூகத்திற்கு ஏற்பட போகிற ஆபத்தை பற்றி இப்போது விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான செயல் திட்டத்தை அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஏற்பட போகிற பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கு. இது அதிகமான வெப்பத்தை இது உருவாக்கும். இது ஐரோப்பிய நாடுகளில் மாத்திரமல்ல, இந்தியாவிலும் இதனுடைய பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 1876இல் இதற்கு முன்பு ஒரு சூப்பர் எல் நீனோ உலகத்தில் அது நடைபெற்று இருக்கிறது, உருவாகி இருக்கிறது. அதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பை உலகம் சந்தித்திருக்கிறது. நாம் வாழுகிற தமிழகத்தில் அதனால் 30% பேர் மாண்டு போயிருக்கிறார்கள் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். உலகம் முழுவதும் 4% அதிகமான பேர் உலகம் முழுவதும் பாதிப்படைந்திருக்கிறார், உயிரிழந்திருக்கிறார். இதெல்லாம் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பினுடைய பேர் அபாயங்கள் நமக்கு முன்னாடி இன்னைக்கு இருந்தது. இது எதனால் ஏற்படுது? புவி வெப்பமயமாதல், கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம். இதால் ஏற்படுகிற இந்த பாதிப்பு, இதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? இது எதனால் ஏற்படுது? மிக முக்கியம், இந்த கிளைமேட் சேஞ்ச் என்கிற காலநிலை மாற்றம். நகரமயமாதல் என்கிற பெயரால் எல்லாரும் நகரத்துல குவிஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் சென்னை நோக்கி வர்றாங்க, கல்கத்தா நோக்கி போறாங்க, நகரங்களை நோக்கி நகர்கிறாங்க. ஒரு வீட்டு இதற்கு முன்பு ஒரு குடும்பம் வாழ்ந்த வீடு இன்றைக்கு அடுக்குமாடிகளாக மாறி 10 குடும்பமாக 100 குடும்பமாக மாறுகிறது. எனவே மக்களுடைய இந்த நெருக்கடியினால் அங்கே சுற்றுச்சூழல் பேரபாயம் உருவாகிறது. கழிவுநீர் வசதிகள் தடைபடுகிறது, நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுகிறது, சாலை வசதி குறுகிறது, குப்பைகள் அகற்றப்படுவது அங்கே தேக்கமடைகிறது. இதனால் பெரும் பேரழிவை, இந்த சுற்றுச்சூழல் பேரபாயத்தை நாடு சந்தித்துக் கொண்டது. மனிதனுடைய பேராசையினால் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய அந்த பேராசையினால் காடுகள் அழிக்கப்படுகிறது, மலைகள் உடைக்கப்படுகிறது, கனிம வளங்கள் திருடப்படுகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கார்பனுடைய உமிழ்வு அதிகமாகிற காரணத்தினால், ஆலை கழிவுகளினால் ஆலையிலிருந்து வெளியேறுகிற அந்த கார்பன் டை ஆக்சைடுடைய அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இதெல்லாம் இன்றைக்கு வளிமண்டலத்தில் இருக்கிற ஓசான் படலத்தை அது மாசுபடுத்தி, அது ஓட்டை விடும் அளவிற்கு அதை மாற்றி இருக்கிற ஒரு சூழலை தான் இன்னைக்கு உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் பல பகுதிகளிலும் பல நிகழ்வுகளையும் பேர் அபாயங்களையும் உருவாக்கி. அருமையான சகோதரர்களே, இறைவன் இந்த வானத்தை, இந்த பூமியை, இந்த கோள்களை, நட்சத்திரத்தை, மழையை, காற்றை, இவற்றையெல்லாம் இந்த மனித சமூகத்திற்காக இறைவன் அற்புதமாக படைத்து தந்திருக்கிறார். இன்னபி ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி வல் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹரி பிமா யன்ஃபஉன் நாஸ் வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாயின் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா வபஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பா.
وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والارض لآيات لقوم يعقلون. இந்த வசனத்துல ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை பற்றியும் உலகத்தினுடைய இயங்குதலை பற்றியும் அல்லாஹ் அற்புதமாக சொல்லிட்டார். வானம் பூமியை படைச்சதுல, அதே போல பகலும் இரவும் மாறி மாறி வர்றதுல, அதே போல கப்பல்களை கடல்கள்ல அற்புதமா செல்லக்கூடியத, மனிதருக்கு பயன் தரக்கூடியத கப்பல்களை நாம படைச்சிருக்கிறதுல, அதே போன்று காற்றை இந்த மக்களுக்கு மத்தியில வீச செய்திருப்பதில், மேகங்களை வானுக்கும் பூமிக்கும் மத்தியில பரவ செய்திருப்பதில், இதுல எல்லாம் இந்த மனித சமூகத்துக்கு பெரும் படிப்பறை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு வசனத்துல என்ன ஹல்கி சமாவாதி உள்ளார்தி வக்திலாஃபில் வன்னஹாரி லாயாத்தில் உலில் அல்பாப் அல்லதீன யذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ربنا ما خلقت هذا باطلا. நல்லவர்கள், உண்மையான மூமின்கள் இந்த இதெல்லாம் சிந்திச்சு பார்த்துட்டு அல்லாஹ்வை இப்படி புகழுவாங்க. ரப்பனா மா خلقت هذا باطلا, இறைவா இதெல்லாம் நீ வீணுக்காக வேண்டி படைக்கல, அற்புதமா படைச்சிருக்க, மனித சமூகத்திற்காக படைத்திருக்கிற, மனிதனுடைய இயங்குதலுக்காக, உலகத்தினுடைய இயங்குதலுக்காக நீ படைத்திருக்கிறாய் என்று அல்லாஹ்வை போற்றுவார்கள், புகழ்வார்கள் என்று இந்த பாவங்களுடைய வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்லுங்கள். அருமையான சகோதரர்களே, எனவே இந்த பேரழிவை தடுக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இருக்குது, மனித சமூகத்துக்கு இருக்குது. குறிப்பாக இந்த வேதத்தை சுமந்திருக்கிற, இந்த தூது செய்தியை சுமந்திருக்கிற, இந்த அமானத்தை சுமந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்துக்கு இருக்கு. இதை எப்படி நாம செய்ய போறோம், இந்த சமூகம் எப்படி செய்ய வேண்டும்? அருமையான சகோதரர்களை, சில செயல்களின் மூலமாக இதை நாம் முன்னெடுக்க முடியும். இதை ஒவ்வொரு சமூகமும், இதை வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் மாத்திரமல்ல, நமது உம்மத்து இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒன்று, மரங்கள் அதிகமாக இது கார்பனுடைய உமிழை தடுக்கும். ஓசான் மண்டலம் அது பேரழிவை சந்திப்பதை இது தடுப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையும். எனவே மரம் நடுவதை ஊக்குவிப்பது, பரவலாக்குவது, அதை இந்த சமூகத்தினுடைய இளைஞர் பெருமக்கள், இந்த சமூகத்தில் இருக்கிற ஆற்றல் மிகுந்த களப்போராளிகள், அமைப்புகளில் பயணிக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு பகுதியிலையும் இதை எப்படி பரவலாக்குவது, முன்னெடுப்பது என்பதை நாம் திட்டமிடலாம், அதை முயற்சிக்கலாம். அதை போல இன்னொன்று, நெகிழியினுடைய பயன்பாட்டை குறைப்பது, பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாட்டை குறைப்பது, அதற்கு எதிராக திட்டமிடல்கள், அதற்கு எதிராக அரசுக்கு அழுத்தம் தருவது, அரசுடைய செயல்பாடுகளை, திட்டமிடலை அதை நோக்கி நாம் அழுத்தம் கொடுப்பது, இந்த செயல்பாடுகளை நாம் முன்னெடுக்கலாம். குறைந்தபட்சம் நம்மை சுற்றி வாழுகிற நாம எப்படி இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குவது என்பதை தொழில் செய்யக்கூடியவர்களும் சாதாரண மனிதர்களுடைய தனி மனித வாழ்க்கையில் அதை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுக்கலாம். அதை போல ஆலைகள் நடத்தக்கூடியவர்கள், ஆலைகளில் இருந்து வெளிவருகிற கழிவுகள், ஆலையில் இருந்து வெளிவருகிற அந்த மாசுகள், கார்பன் உமிழ்வுகள், இதை எப்படி மட்டுப்படுத்துவது, அதற்கான இயந்திரங்களை அவர்கள் எப்படி பயன்படுத்துவது, அதை பயன்படுத்துகிறார்களா, சரியான முறையில் அதற்கென்று இருக்கிற சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு அந்த ஆலைகள் இயங்குகிறதா, இல்லை என்றால் அந்த ஆலைகளுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்பது, அதை தடுப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பது. இறுதியாக அரசுடைய திட்டங்கள், இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு நம்மை ஆளுகிற அரசுகள் என்ன செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும், என்ன முன்னெடுக்கிறது, அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இதை நாம் ஆய்வு செய்து நாம் நம்மை ஆளுகிற அரசுகளுக்கு எதிரான போராட்டங்களாக, அழுத்தங்களாக, தேர்தல் நேர வாக்குறுதிகளாக, தேர்தல் நேரத்தினுடைய கோரிக்கைகளாக இவற்றையெல்லாம் முன்னெடுத்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற இந்த களத்திற்கு நாம் ஒவ்வொருவர்களும் நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும். இந்த மிகப்பெரிய இந்த உன்னதமான இந்த பொறுப்பை, இது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொண்டு, மிக குறிப்பாக ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கலாம். மிக முக்கியமாக இஸ்லாமியர்கள் வாழுகிற பகுதி, எந்த மதமும், எந்த மார்க்கமும், எந்த சமூகமும் எதுவும் சொல்லாத அளவிற்கு சுத்தத்தை, சுற்றுச்சூழலுடைய அதை பாதுகாப்பதை எல்லாம் வலியுறுத்துகிற இந்த சமூகம். ஆனா இந்தியால நகரங்கள்ல ஒவ்வொரு பகுதிகளிலையும் எந்த பகுதியில சுற்றுச்சூழல் மாசுபட்டு இருக்கும்னு மிக எளிதாக நம்ம கண்டுபிடிச்சோம். முஸ்லிம்கள் வாழுகிற பகுதியில் தான் கறிக்கடையும், கறிக்கடையினுடைய அந்த கூலங்களும், அதனுடைய குப்பைகளும், சாக்கடை நீர்களும், கழிவு நீர்களும்,
சுத்தமில்லாத பகுதிகள் என்று வரையறுக்கப்படுகிற பகுதிகளாக இருக்கிற பகுதிகளாக, நெருக்கடி மிகுந்த பகுதிகளாக இருக்கிற ஒரு அடையாளத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயம் நாம் வாழுகிற பகுதிகளை எப்படி சரி செய்வது, அதற்கான திட்டங்களை எப்படி முன்னெடுப்பது என்கிற நிலையில் நாம் நமது கவனங்களை ஒன்று சேர்த்திட வேண்டும். இந்த அற்புதமான காலத்தினுடைய தேவையான இந்த பணிக்கு இந்த பகுதத்தை இஸ்லாமி என்று ஒருங்கிணைத்திருக்கிற இந்த கருத்தரங்கம் நிச்சயமாக அது பயன்பாடு உள்ளதாக அமையும் என்று நாம் நம்புகிறோம். எல்லாம் அல்ல இறைவன் ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற இந்த களத்தில் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தினுடைய தூது செய்தியை மிக சிறப்பான முறையில் இந்த களத்தின் வாயிலாக முன்னெடுத்து செல்கிற வாய்ப்பை நமக்கு தந்தருவானாக என்று பிரார்த்தித்து இந்த பிரச்சார பயணம் பரப்புரை வெற்றி பெறுவதற்கு எனது வாழ்த்துக்களை SDPI கட்சியின் சார்பாக நான் தெரிவித்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.